வணக்கம், நாங்கள் சபரி லைஃப் ஸ்டைல். இப்போ எல்லோரும் நம்ம ஹோம் டூர் போடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோம் டூர் தான் போட போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதான் நம்ம அரண்மனையோட காவலர்கள். இவரை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும், தாண்டி உள்ளே போக முடியாது. ஆனாலும் இவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு காவல் மாதிரி பார்த்துக்காங்க. யார் இதையும் தாண்டி உள்ளே வர முடியாது. சிப்பி பாறை பிரீடு. வாங்க அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் நம்மளோட அரண்மனை. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஐட்டம். நம்ம காலையில் எழுந்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நேராக கிச்சனுக்கு போயிடலாம். இதுதான் நம்மளோட கிச்சனு. போனோடனே வீட்டில் சாப்பாடு கம்முன்னு ஏறி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரூம் தான் போகிறோம், வாங்க பார்ப்போம். இடத்துலையும் இந்த ஆண்ட்ராய்டு டிவி, அந்த டிவி, இந்த டிவிலாம் இருக்குது. ஆனால் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எங்களுக்கு இந்த டிவி தான் எல்ஜி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ரிப்பேரே ஆனது கிடையாது. அப்படியே ரிப்பேர் ஆனால் நம்ம உள்ள மெக்கானிக் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காற்றடி, நம்ம இயற்கை காற்று மாதிரி இது ஒரு காற்று அருமையாக வருது. இந்த காற்றடி தான். காற்றடி எப்படின்னு பார்த்தீங்களா, பார்க்க தான் சும்மா சிம்பிளாக இருக்கும் காற்று. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பெட்ரூம் கட்டில். அந்த கட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கட்டிலில் ஒரு சில இடத்துல ஓட்டையெல்லாம் நடக்கும். அதை எப்படி அடைச்சி வச்சுருக்கீங்களா, அடைச்சி வச்சுட்டு உட்காந்தாலே சுகமாக இருக்குது. சிலுன்னு காற்று வரும். அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு ஜாலியாக ரெண்டு படத்தில் பார்க்கணும், அருமையாக இருக்கும். அடுத்து அந்த ரூம் பார்க்க போறீங்க. இந்த ரூம்பு என்னென்னா நம்ம வீட்டில் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அது இருக்கும். மெயினாக சொல்ல மாதிரி பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூம்பை காட்டுத வாங்க. இதான் நம்ம பூஜை ரூம்பு. பூஜை ரூம்லாம் தனியாலாம் கிடையாது, ஒரே இதில் தான் பூஜை ரூம்லாம் இருக்கு. நம்ம அந்த பெரிய பணக்காரனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது நம்ம எல்லா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே இந்த விளக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. பக்கத்தில் இருக்க அட்டைப்பெட்டி என்னதுன்னா நம்ம குலசைக்கு வந்து கருங்காலி வேஷம் போடுவோம். அதில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம பத்திரமா இங்கே வச்சுருவோம். குலசை டைமில் வரும்போது இது பண்ணுவோம். மற்றபடி இதான் நம்ம வீடு, இதான் நம்ம அரண்மனை, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கார்டன். பார்த்துக்கங்க, சும்மா அப்படி வெறித்தனமாக இருக்கும். கிராமத்தில் இப்படி ஒரு இயற்கையை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சிட்டியில் நிறைய பேர் வாழ்ந்துக்கலாம், பக்கத்தில் வீடு, ஒரு காற்று கூட ஒழுங்காக கிடைக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப்பு, இயற்கையான காற்று, சுத்தமான சூழல். இதை விட ஒரு பெரிய இடம். கிராமத்தை பொறுத்தவரை இதுதான் சொர்க்கம். நிறைய பேர் சிட்டிலேருந்து கிராமத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து ஒரு நாள் இருந்து பாருங்கள், சும்மா குளுன்னு இருக்கும். வெயில் காலத்தில் கூட குளுன்னு இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து மாட்டுக்கு இந்த தீவனம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வைக்கோல்னு சொல்லுவாங்க பார்த்துக்காங்க. எங்கள் ஏரியாவில் வைக்கோல். இது ஃபுல்லாக மாட்டுக்கு தீவனத்துக்குமே இதுதான் இருக்கும் பார்த்துக்காங்க. ஃபுல்லாக மாடுகள் எல்லார் வீட்லேயும், ஆடு மாடு வளர்க்குறவங்க வீட்டில் வைக்கல் இல்லாமல் இருக்கவே செய்யாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வைக்கல் தான். இங்கே ஒன்று காலுக்குள்ளே கொண்டு ஓடி கிடக்கு. இது சும்மாவும் கிடக்காது. இந்த இதோட பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இதோட பேர் எலிசா. இது வச்சது யாரெல்லாம் நம்ம கேமராமேன் தான் பேர் வச்சுருக்கோம், எலிசான்ட்டு. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி செக்ஷனுக்கு போயிடலாம். கண்ணுக்குட்டிலாம் எனக்கு மாடுலாம் தோட்டத்துக்கு மேய போயிட்டு இப்போ கண்ணுக்குட்டி செக்ஷன் இருக்குது, அங்கே போயிடலாம். இது செல்வங்கள். இது ரெண்டு செல்வங்கள். மொத்தம் 4 பிள்ளைகள் இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி தான். 2 நாய், நிறைய மாடு இருக்குது. இதில் கண்ணுக்குட்டிகள். மாடு வந்து கோமாதா வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. கோமாதா வந்து இது பண்ணியிருக்கோம். எல்லார் வீட்லேயும் முடிஞ்சளவு மாடு வளங்க. பணத்துக்காக வளர்க்கீங்களோ இதுக்காக வளர்க்கீங்களோ அது தெரியல. மாடு வளர்த்தா நம்ம வீட்டுக்கு நன்மைகள். அதுவும் இல்லாமல் நாய் வளர்த்தா அந்த கந்தஷ்டி அந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டை நெருங்காது. எல்லாரும் சொல்லுவாங்க நாய் வளர்க்குது அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாய் வளர்த்தா நம்ம வீட்டில் இருக்க கந்தஷ்டிகள் எல்லாம் குறையும். கெட்டதை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ஓனருக்கு எது நடந்தாலும் அது முன்னாடி இருந்து காப்பாற்று. அதுக்கு தான் நாய் வளர்க்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் எந்த வீடியோ தேவைனாலும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.